2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் நெறைய ரெசல்யூஷன் வச்சிருப்பீங்க. இந்த வருஷம் வந்து ஜிம்முக்கு போணும், காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். ஆஸ் யூசுவல் வருஷம் நம்ம என்ன வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த வருஷமும் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சம்திங் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, நியூ இயர்ன்னு வந்தா இது நார்மலா நடக்கிற விஷயம் தான். இதுல நம்ம நெறைய விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். நெறைய விஷயங்கள் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம போயிருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால மேபி ஃபாலோ பண்ண முடியாம போயிருக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போதும் லைஃப் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் குடுக்குது. இன்னொரு சான்ஸ் குடுக்குது. "உன்னால முடியும். நீ எந்த இடத்துலயுமே ஸ்டாப் ஆகாத." அப்படிங்கிறதுக்காக நமக்கு குடுக்குற ஒரு சான்ஸா நம்ம எடுத்துக்கிட்டு முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த வருஷத்துல நம்ம நெனச்ச சில விஷயம் நடந்திருக்கும். நெறைய விஷயம் நடக்காம இருந்திருக்கும். நெறைய தோல்விகள வந்து கடந்து வந்திருப்போம். நெறைய வலிகள கடந்திருப்போம். சில பிரிவுகள் நம்மளால முடியுமா? முடியாதா? அப்படின்னு நம்மளவே வந்து யோசிக்க வைக்கிற நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். பட் இது எல்லாமே வந்துட்டு நம்மள உடைச்சு உட்கார வைக்கிறதுக்காக வந்து நடக்கல. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் நீங்க உங்கள ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறதுக்காக லைஃப் உங்களுக்கு குடுக்குற லெசன்ஸா எடுத்துக்கோங்க. ஓகே. 2026ல நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு தெரியுமா? காரணம் தேடவே தேடாதீங்க. நோ எக்ஸ்கியூசஸ். உங்களால முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல. அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க தான் உங்கள மோட்டிவேட் பண்ணி முன்னேறி போக முயற்சி பண்ணணும். கொஞ்சம் டிசிப்ளினா இருக்க பழகிக்கலாம். அதுக்குன்னு வந்துட்டு நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். ரெகுலரா வந்துட்டு ஜிம் போகணும், டயட் ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி விஷயங்களெல்லாம் சொல்ல வரல. எப்படி சொல்றேன்னா, நீங்க டெய்லி எந்திரிக்கிற டைம்லருந்து ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிக்க ட்ரை பண்ணாவே போதும். அதுவே பெரிய சேஞ்சஸ கொண்டு வரும் உங்க லைஃப்ல. ஸ்க்ரீனிங் டைம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்க லைஃப்ல பெரிய பெரிய சேஞ்சஸ கொண்டு வரும். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சின்ன சர்க்கிள்ல உங்கள நீங்க வச்சுக்காம, வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பழகிக்கோங்க. வெளி ஆளுங்க கூட பழகுங்க. நல்லா பேசி பழகுறதுனால, உங்கள நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். கன்சிஸ்டன்ட்டா இருக்க பழகிக்கோங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அதுல சக்சஸ் பார்க்கவே முடியாது. அத நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அதுல வந்து வெற்றி கிடைக்கும். ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸோட உங்கள டாமினேட் பண்ற மாரி ஆளுங்க உங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட எனர்ஜிய வந்து ஃபுல்லாவே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாரி உறிஞ்சிருவாங்க. அந்த மாரி ஆளுங்க நம்ம லைஃப்க்கு தேவையே இல்ல. அவங்க வேண்டவே வேண்டாம். ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்டின்னா, அத வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்துட்டு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணவே வேண்டாம். தெரியாம பண்ற தப்பு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அத நம்ப வந்து கண்டிப்பா சரி பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச நல்ல நபர்கள், நல்ல நல்ல விஷயங்கள், குட் மெமரீஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு, நல்ல மைண்டோட 2026 வெல்கம் பண்ணலாம். உங்களால முடியாதுன்னா, வேற யாருனாலயுமே முடியாது. நம்ம டைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்லோவா போலாம். பட் ஸ்டாப் ஆகக்கூடாது. சைலன்ட்டா க்ரோ ஆகலாம். கான்ஃபிடென்ட்டா நியூ இயர நம்ம வெல்கம் பண்றோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜாலியா இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதுலயே வாங்காதீங்க. இது நம்ப லைஃப். நம்ப தான் இங்க வாழணும். நம்மளுக்கு புடிச்ச மாரி வாழணும். ஓகேவா?